சிறகடிக்க ஆசை சீரியல்ல இனி எபிசோட்ல வக்கீல் நேரா விஜயா கிட்ட போயிட்டு டீலிங் பேச ஆரம்பிச்சுட்டாங்க. பையன் வேறயா படிக்கிற பையன். அவன் வேஸ்ட்டா ஜெயிலுக்கு போனா யாருக்கு தான் வந்து லாபம்? உங்களுக்கும் ஒரு பிரயோஜனமும் இல்ல. அவங்களுக்கும் ஒரு பிரயோஜனமும் இல்ல. 2 பேருக்குமே பிரயோஜனமா நான் ஒரு ஐடியாவ சொல்றேன். நான் 2 பேத்துக்குமே நல்லது தான் நினைப்பேன். அப்படின்னு சொல்லிட்டு, நீங்க கேஸ் வாபஸ் வாங்குனீங்கன்னா, நான் உனக்கு பணம் தரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. எவ்வளோ குடுப்பீங்க? அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆர்வமா விஜயா கேட்கறாங்க. ஒரு 50,000 தரேன் அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. என்னது வெறும் 50,000 தானா? அப்படின்னு சொன்ன உடனே, சரி ரூ. 1,00,000 தரேன் அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. ரூ. 1,00,000 தானா? அப்படின்னு உடனே, சரி உங்களுக்கு எவ்வளோ வேணும்னு நீங்களே சொல்லுங்களேன் அப்படின்னு சொன்ன உடனே, ஒரு ரூ. 2,00,000 குடுங்க அப்படின்னு விஜயா கேட்ட உடனே, சரிங்க அதையே ஃபைனல் பண்ணிடலாம் அப்படின்னு வக்கீல் சொல்லிடுறாரு. ஐயய்யோ! இப்படின்னு தெரிஞ்சா இன்னும் கொஞ்சம் அதிகமாவே கேட்டுருக்கலாமே! அப்படின்னு மனசுக்குள்ளாரயே விஜயா யோசிக்கிறாங்க. ஸோ, இப்ப காசு நீங்க தரேன்னு சொல்லிட்டு அப்புறம் ஏமாத்திட்டீங்கன்னா என்ன பண்ணுவீங்க? அப்படின்னு விஜயா கேட்ட உடனே, உடனே பேக்ல வச்சிருந்த பணத்த 2,00,000த்தையும் எடுத்து குடுத்துர்றாங்க. சரி பணத்த குடுத்தாச்சு, நீங்க இப்பவே கையோட வந்து இன்ஸ்பெக்டர்ட்ட கேஸ வாபஸ் வாங்குறேன்னு எழுதி குடுங்க அப்படின்னு சொல்லி, கார்லயே அழைச்சுக்கிட்டு போயிட்டு கேஸையும் வாபஸ் வாங்க வச்சர்றாங்க. உடனே வக்கீல் ஃபோன் பண்ணி முத்துக்கிட்ட நடந்த விஷயத்த எல்லாமே சொல்லிடுறாங்க. ஸோ, முத்துவுக்கு பயங்கரமான சந்தோஷம். வீட்ல எல்லாத்துக்கிட்டயும் சொல்லிட்டு சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. இங்க நம்ம மனோஜ் கேட்டுட்டு, "என்னடா இப்படி குதிச்சுக்கிட்டு இருக்க?" அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே, "இந்த மாதிரி அம்மா கேஸ வாபஸ் வாங்கிட்டாங்க." அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே, ரோகிணி கேட்டுட்டு, ரோகிணிக்கு பயங்கர அதிர்ச்சியா இருக்கு. "எப்படி அத்தை இந்த கேஸ வாபஸ் வாங்குனாங்க?" அப்படின்னு சொல்லிட்டு. இத விட வேற யாருக்கு அதிர்ச்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்க சிட்டிக்கு தான். ஏன்னா எடுத்த ரிஸ்க் எல்லாமே இப்ப வேஸ்ட்டா போச்சு இல்லையா? குறைஞ்சது 1 வருஷம்னாச்சும் சத்யாவ ஜெயில்ல வைக்கணும்னு பிளான் பண்ணாப்ல. இப்ப வெளியில வந்துட்டாப்ல இல்லையா? ரிலீஸ் ஆயிட்டாப்ல இல்லையா? ஸோ சிட்டியோட பிளானும் குளோஸ் ஆயிடுது. இங்க பிஏ வந்து பார்த்தீங்கன்னா, ரூமுக்குள்ள இல்லாம வெளியில வந்து நான் அப்படியே வெளியில போயிட்டு படம் பார்த்துட்டு வரேன். உள்ளாரயே உட்கார்ந்து இருக்கிறதுக்கு எனக்கு போர் அடிக்குது அப்படின்னு சிட்டி கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கிறாப்ல. இங்க சிட்டி என்னடான்னா, "ஏன்டா உன்னைய வச்சு இன்னும் பணம் பறிக்கணும்னு இருக்கேன். நீ வேறயா வெளியில வர்றியா? போய் ரூம்லயே இரு." அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. இங்க சத்யாவ இப்ப திருப்பியும் தன்னோட ஃப்ரெண்ட் வீட்ல வச்சிருந்தாங்க இல்லையா? வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்துடுறாப்ல. ஸோ அதுக்கப்புறம் எல்லாருமே ரொம்பவுமே சந்தோஷமா இருக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. எல்லாருமே விஜயாவுக்கு போய் நன்றி சொல்லலாம் அப்படின்னு கிளம்புறாங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம் நாளைக்கு என்ன நடக்குதுன்னு.